அன்புள்ளங்களுக்கு வணக்கம் மக்களே. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுற அன்பு உள்ளவங்களுக்கு முதல் மனம், மறுமணம், ஜாதி தடையில்லை. அதாவது மெயினாக வந்து நம்ம சேனலில் பெண்கள் வரன்னு தான் நம்ம வந்து எதிர்பார்த்துட்ருக்குறோம். முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி யாராவது இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து குழந்தைங்களோட இருந்தாலும் சரி, எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, மெயினாக ஜாதி தடை இல்லை, மறுமணம், முதல் மனம் யாராக இருந்தாலும் நமக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஏன்னா நம்ம சேனலில் வர நம்பரை பார்த்துட்டு நிறைய பேர் ஆண்கள் வர நிறைய அதிகமாக இருந்துகிட்ருக்கு. அதனால் பெண்கள் வரன்னு பார்த்தீங்கன்னா மிக குறைவாக இருக்குது. நம்ம சேனலில் வந்து நீங்கள் போட சொன்னாலும் நான் போடுறேன், இல்லை உங்களுக்கு ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா நீங்கள் பார்த்து கொடுங்கனாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து கொடுக்குறோம். மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுமணத்துக்கு தான் அதிகம் ஆண் வரன் இருக்குது. தேவைப்படுறவங்க நம்ம சேனலை கான்டாக்ட் பண்ணி உங்களோட விவரத்தை நீங்கள் வந்து கொடுக்கலாம். சரிங்க, இன்றைக்கி வந்து பதிவுக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து நம்ம எந்த பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேலம் மாவட்டத்தில் 24ஆம் மனை செட்டியார், தெலுங்கு செட்டியார் வகையை சேர்ந்தவர் தான் பார்க்க போகிறோம். இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி அவங்க ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 9 வயசில் குழந்தைங்க இருக்காங்க. இவர் மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபா சம்பாரிச்சிட்டு இருக்காரு. இவரோட வருமானம் வந்து பார்த்தீங்க, அதாவது இது வந்து வீடியோக்காக சொல்லிங்க, சத்தியமான உண்மை. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைல்ஸ் வியாபாரம் பண்ணிகிட்ருக்காரு. டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 ஆட்களை வச்சு ஃபாரினுக்கு வந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் நல்லா வருமானம் இருக்கக்கூடிய வரன் தான் இந்த வரன். பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 36 வயசு நடந்துட்டுருக்கு. 36 முடிஞ்சு 37 பிறக்க போகுது. இவங்க கூட பிறந்த ஒரே ஒரு அக்கா தான், அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேலம் இருக்குது இல்லைங்களா, சேலத்தில் ஏற்காடு இருக்குது இல்லைங்களா, அந்த ஏற்காடு பின் சைடே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஏக்கரா வந்து காடு இருக்குதுங்க. வீடு தாரிசு வீடெல்லாம் இருக்குது. ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா அருமையான ஃபேமிலி தான். ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த குழந்தைய வந்து ஏற்றுக்கக்கூடியவங்களாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாரு. இப்போ இவருக்கு வந்து 36, 37 அப்படிங்கிறனால ஒரு 3 வயசோ ஒரு 5 வயசோ டிஃப்ரெண்ட்டில் தான் பார்க்குறாரு. அதாவது நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுற அன்பு உள்ளவங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வரன் வந்து வேணும் அப்படின்னா தாராளமாக, அதாவது குழந்தையோட நிறைய பேர் இருப்பீங்க, குழந்தை இருக்கிறவங்களும் இருப்பீங்க, குழந்தைங்க இல்லாதவங்களும் இருப்பீங்க, விதவைங்க இருப்பீங்க, கணவனால் கைவிடப்பட்டவங்க இருப்பீங்க, இவங்க எல்லாருமே இருப்பீங்க. இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வரனை வந்து பிடிக்குதுங்கிற பட்சத்தில் இவங்க வந்து ராசி நட்சத்திரம் ஜாதகம் எதுவுமே பார்க்க போகிறது கிடையாது. ஏன்னா வந்து என் குழந்தைய வந்து யார் ஏற்றுக்கிறாங்களோ அவங்கள வந்து அவங்களுக்கு குழந்தை இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல, நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான். விதவையாக இருந்தால் கூட ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் அவர் கேட்குறாரு. ஏன்னா வந்து அவங்க அம்மா இல்லாதனால அந்த குழந்தைய வந்து ரொம்ப பாசமாக பார்த்துக்கணும். எனக்கும் வந்து மனைவியோட உதவி தேவை, அதனால் வந்து நானும் கல்யாணம் பண்ணாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இவர் மாதிரி யாராவது இருந்தீங்க அப்படின்னா, குழந்தை இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, விதவையாக இருந்தாலும் சரி, கணவனால் கைவிடப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நம்ம சேனலுக்கு வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஜாதி தடையிலன்னு மெயினாக சொல்லியிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கார் இருக்குதுங்க. நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறாரு. நல்ல குணமான ஒரு வரன், எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. அதாவது இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிங்க. நம்ம சேனலில் ஒரு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த வாய்ப்பு கொடுத்த அன்பு உள்ளவங்களுக்கு நன்றி, வணக்கம்.